ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பிளேட் அன்பாக்ஸ் பண்ண போறோம்னா கல்டி லூயினார். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னா பிளேக்கிங்ஸ் பிளேட்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். ப்ரைஸ் எவ்வளோனா 350 கைஸ். லைஃப் கொடுக்குறேனே இந்த பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Ready, set, 3, 2, 1, let it slam! நான் சொன்ன மாதிரி பிளேப்ளேட் கிங்ஸ்ல இருந்தாங்க கைஸ் வாங்கிருக்கோம். ஓகே வாங்க கைஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது பிளேட் ஸ்டிக்கரோட வந்திருக்கு. இதில் ஸ்டிக்கர் ஒட்டுறது தாங்க கைஸ் ரொம்ப கஷ்டம். அங்கே பாரு எவ்வளோ சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்குது எல்லா ஸ்டிக்கரும். இந்த ஸ்டிக்கர் ஒட்டு தான் கஷ்டம். அதை நாங்கள் ஒட்டுவோம். ஒட்ட முடிஞ்சால் ஒட்டுவோம், அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேமிலியர் காட்சியில் அந்த மாதிரி தான். சரி பார்ப்போம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் என்னன்னா இந்த பாட்டம் தான். பாட்டமில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோ இதுக்கு நாங்கள் சரி பண்ணுற வீடியோ அடுத்த இதில் போடுறோம். அடுத்த டிஸ்க்கு கைஸ் நல்லா இருக்கு. இது என்ன டிஸ்க்குன்னு எனக்கு தெரியலை. என்ன டிஸ்க்குன்னு அவங்க கொடுக்கல. நல்லா இருக்கு கைஸ் டிஸ்க்கு. இருங்க இல்லை அது டிஸ்க்கு பேர் இல்லை கைஸ், அது வேறு என்னவோ கேஆர்ன்னு போட்டு அது என்னன்னு தெரியல எனக்கு. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேயருக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த லேயர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெயிட்டாக இருக்குது கைஸ். எந்த பிளேயரோடும் அந்த மாதிரி வெயிட்டாக இல்லை. இந்த லேயர் மட்டும்தான் எனக்கு வெயிட்டாக இருக்குது. கழுத்தி பப்பர் மோடு போட முடியுதான்னு பார்ப்போம். வந்துட்டு இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மெட்டல் சிப்பு லேயர் கைஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஒரு லான்ச் விட்டு பார்ப்போம் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் எங்கள் ஒட்ட முடிஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மைன்யூட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது பாருங்க. இந்த ஸ்டிக்கர்லாம் விட்டுட்டோம் நாங்கள். பாட்டம் கூட ஒட்டியிருக்கோம் கைஸ். நான் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்னன்னா அதை பாருங்க இவ்வளோ ஈஸியாக இருக்குது கைஸ். பஸ்ட்டாக வருது. இதோ பாருங்க இதில் ஒட்டியாச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பஸ்ட்டாக வருது. செம்ம ஈஸியாக இருக்குது கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லான்ச் விட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேட்டில் யார் கூடனா ZX கூட தாங்க கைஸ் பேட்டில். சரி ஓகே அங்கே லான்ச்சுக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்ட் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் அர்கேஸ்ன்னு சொல்லிட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிகர்னோடவே பேட்டில் போட்டுடலாம். ஓகே வாங்க கைஸ் பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். கைஸ் சாரி கைஸ் பேட்டில் இல்லை, சும்மா ஃபஸ்ட்டு ட்ரையல் மேட்ச் போட்டுடலாம் வாங்க. சாரி கைஸ் தெரியாமல் லான்ச் விட்டுட்டான் பச்சிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச்சுக்குள்ளே போயிடலாம். 3, 2, 1 let it கைஸ். இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தெரியாது. நான் சொன்ன ப்ராப்ளமு ஒரு பிளேட் கூட ஃபைட் போடும்போது தான் அது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பஸ்ட் ஆகிடுது. அதான் சுற்றுது. அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச சரி பண்ண முடியுமா இல்லைன்னு பார்க்குறோம் கைஸ். ஸ்டாமினாலாம் இருக்குது கைஸ். அட்டாக் டைப்பாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கைஸ் இது அட்டாக் டைப்பா இல்லை ஸ்டாமினா டைப்பானே தெரியல கைஸ். இவ்வளோ நேரம் இருக்கு. சென்டர்லாம் பிடிக்குது. ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நிற்குமோ சொன்னாங்க. ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நிற்குது. ஆமாம் கைஸ் இதில் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே வாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் போட்டு பார்த்துருக்கோம். அப்போ தெரியும் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு. கைஸ் பேட்டிலோட எந்த பிளேட் போட போகிறோன்னா நம்ம ஸ்ட்ரிகன் தான். லெஃப்ட்டில் ஸ்டாமினாவில் இருக்குது. லெஃப்ட்டில் ஸ்டாமினாவில் இருக்குது கைஸ். லோவர் மோடில் இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் மோடில் இருக்குது. நம்ம அப்பர் மோடு அப்புறமா போட்டு பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். கைஸ் பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். 3, 2, 1 பழகுதுடா. சொல்லலை ஆனால் இதுவும் பஸ்ட் ஆகுது. இது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல. அட்டாக் டைப் பண்ணுறதுனால சீக்கிரமாக பஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். ஆனால் லூயினார் இவ்வளோ சீக்கிரமாக பஸ்ட் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுதான் கைஸ் அதில் ப்ராப்ளமே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூயினார் அப்பர் மோடில் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு லோவர் மோடு ஸ்டாமினா கைஸ்.
டிஃபென்ஸ் கைஸ். ஓகே வாங்க ஒரு பேட்டில் குள்ள போயிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரீபேட்டில் கைஸ். இப்போ போடுறது தான், ஏன்னா ரெண்டுமே பஸ்ட் ஆயிடுச்சு. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் குள்ள போகலாம். 3 2 1 லெட்ஸ் பேக் வந்து இந்த காது வந்துடும். ஐயோ ஐயோ என்னடா இது கண்டராவி, ரெண்டுமே பஸ்ட் ஆயிருக்க இது. சரி கைஸ் ஃப்ரீகன் ரொம்ப ஃபஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம ஜெட்டக்லிஸ் எடுத்துருக்கோம். ஜெட்டக்லிஸ் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டு லோவர் மோடு டிஃபென்ஸ் அட்டாக்ல வைக்கிறோம் கைஸ். ஏன்னா இதுவும் அட்டாக்ன்றதுனால அட்டாக்ல வைக்கலாம். ரெண்டுமே அட்டாக்ல தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பர் மோடில் இருக்குது. பேக் போடலாம். கைஸ் பேக் போடலாம். 3 2 1 லெட்ஸ் கைஸ் இன்னொரு பேட்டில் போட்டுடலாம். ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்கிலிஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்கிலிஸை டிஃபென்ஸில் வச்சுருக்கோம் கைஸ். 3 2 1 லெட்ஸ் ஐயோ ஐயோ இதில் ப்ராப்ளம் இல்லை கைஸ், இதில் தான் கைஸ் ப்ராப்ளம். ஓங்கடாடி நல்லா தான் சுற்றுது. ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடில் எடுக்கும் இந்த பிளேட் கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க சவுண்டே கேட்கல, கடைசியாக வரும்போது மட்டும்தான் சவுண்ட் கேட்குது. அதுவே அட்லீஸ்ட்டை பாருங்க. இது பாருங்க அந்த ஒரு டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோட டைட்டே இல்லை அப்படியே லூஸாக போகுது. அது நம்ம அடுத்த வீடியோவில் அந்த ப்ராப்ளம் பார்ப்போம் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அர்கிலிஸ் தான் கைஸ். இல்லை இப்போ 2 லூயினாட் தான் கைஸ் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான பிளேப்ளேட் இருக்குது. ஐ திங்க் தமிழ் பிளேப்ளேட் வீடியோஸில் நம்ம தான் அந்த பிளேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணுறோம் நினைக்கிறேன். பார்ப்போம். பை பை கைஸ். பை பை பிளேப்ளேட் ஸ்கோர்.